ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன். என்ன விஷயம் சாயி, சொல்லுங்கள் என்று நீ அவசரமாக கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. அவசரமான விஷயம்தான் சுவாரஸ்யமான விஷயம். என்னுடைய தங்கமே, என்ன தெரியுமா, உன்னுடைய உறவுகள் எல்லோரும் உன்னை எப்படி பார்த்தார்கள்? வசதி இல்லாதவள், இவளுக்கு எதுவுமே தெரியாது, வாழ்க்கையை இவளுக்கு வாழவே தெரியாது, எதுவுமே கிடையாது என்று உன்னை ஏளனமாகத்தான் பார்த்தார்கள். அப்பொழுது நீ ஒரு முடிவெடுத்தாய். இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நிச்சயமாக வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் இதுதான் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதை நீ என்ன செய்தாய்? அவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் நீ எவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்தாலும் எந்த ஒரு முயற்சியுமே உன்னுடைய இலக்கை அடைய முடியாத அளவுக்கு உன்னை துன்புறுத்தியது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் கொடுத்து கொண்டே இருந்தது. அப்பொழுது நீ முடிவுக்கு வந்தாய், இவ்வளவுதான் போல இந்த வாழ்க்கை, இதற்கு மேல் வாழ்க்கையில் நம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது போல, அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நீயாக ஏதோ சிந்தித்துக் கொண்டு இருந்தாய். ஆனால் இப்பொழுது நேரத்தை பார்த்தாயானால் உன்னுடைய உறவுகளே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதையெல்லாம் தேடி ஓடினாயோ, எந்தெந்த விஷயமெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ, உன்னை பார்த்து நீயே வியப்பாய். உன்னுடைய உறவுகள் யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தினார்களோ அவர்களே பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியப்பார்கள். நீ நினைத்தது போலெல்லாம் வாழ்க்கை கிடையாது. நீ எடுப்பதெல்லாம் இங்கு வாழ்க்கையின் முடிவு கிடையாது. முதலில் அதை நீ தெரிந்து கொள். நீ எடுப்பது எதுவும் இங்கு நடக்காது. நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ அதுவும் நடக்காது. நான் என்ன முடிவு செய்கிறேனோ அதுதான் நடக்கும். அது நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். உனக்கு பிடித்ததாகத்தான் செய்வேன். நீ சிறிய அளவு யோசித்து வைத்திருப்பாய், இந்த அளவுக்கு வாழ்ந்தாலாவது போதும் என்று. ஆனால் நான் உன்னை அதைவிட மேலே ஏற்றி விடுவேன். நீ எதை ஆசைப்படுகிறாயோ, ஒரு 50% எனக்கு கொடுத்தால் போதும் சாயி என்று நினைத்தால் நான் 100% கூட உனக்கு நான் நிச்சயமாகவே கொடுப்பேன். உன்னுடைய உறவுகளில் யாருமே உனக்கு உண்மையானவர்கள் கிடையாது. பணமும் நகையும் வசதிகளும் பேறுகளும் இருக்கும் பொழுது சுற்றி கொண்டே அலைந்தார்கள் உன்னை சுற்றி. ஆனால் இப்பொழுது யாருமே உன்னை சுற்றி கொண்டே இல்லை. ஏனென்றால் உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நம்மிடம் ஏதாவது கேட்டு வந்து விடுவாளோ, அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதாக ஆகிவிடுமோ என்ற நினைப்பிலேயே அனைவருமே ஒதுங்கி விட்டார்கள். அதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வீட்டிற்கு வருவார்கள், தினமும் உன்னிடம் அழைப்பு போட்டு பேசுவார்கள், தினமும் உன்னுடைய வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அவர்களுடைய நியாயத்தை சொல்வார்கள். நீ சமைத்து வைத்திருப்பதை கூட வாங்கி கொண்டு போவார்கள். நீ போட்டிருக்கும் நகையை கூட வாங்கி கொண்டு அவர்கள் போட்டு போவார்கள். உடையை கூட மாற்றி அணைந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது உன்னை பார்த்துவிட்டு வெளியில் போனால் கூட இவள் ஒரு தரித்திரிய பிடித்தவள், இவள் அதிர்ஷ்டம் இல்லாதவள், இவளுடைய உடையையும் இவளுடைய நகையையும் எப்படி நாம் போட்டுக்கொண்டோம், இவளை பார்த்தால் நம்முடைய போகும் காரியம் ஜெயிக்குமா என்றெல்லாம் நினைக்கும் அளவுக்கு வந்து விட்டார்கள். பணம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது. சில வீட்டில் பணம் இருந்தாலும் அங்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. சில வீட்டில் நிம்மதி இருந்தாலும் பணம் இல்லாமல் இருக்கிறது. சில இடத்தில் இரண்டுமே இருக்கிறது, சில இடத்தில் இரண்டுமே இல்லாமல் எல்லாம் இருக்கிறது. அதனால் இவர்களை பார்த்து என்று இவர்கள் கேவலமானவர்கள், இவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாகும். அவனுடைய கர்மவினை அவனை வாட்டி வதைக்கிறது. அதை நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன், இவன் அதிர்ஷ்டமானவன் என்று எடுத்துக்கொள்வது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாகும். அதனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். நேரமும் காலமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற ஆரம்பிக்கும். நேற்று பெரிய இடத்தில் இருந்தவன் இன்று கீழே கூட விழுகலாம். அதுவே ஒருவன் அடியில் இருப்பவன், அவன் எங்கு இருக்கிறான் என்று ஒருவனுக்கு கூட தெரியாமல் இருந்தவன் ஒரு நேரத்தில் அவன் எல்லாருக்கும் தெரிந்தவனாக உச்சத்தில் அவன் அமரலாம். நேரங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்யுமே தவிர நீங்களாக முடிவு செய்வதோ மற்றவன் ஒரு விஷயத்தை முடிவு செய்வதோ கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாய்?
நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இதற்கு மேல் ஒன்றுமே கிடையாது என்று நினைத்தார். இதைதான் உன்னுடைய உறவுகளும் நினைத்தார்கள். இவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார், இதற்கு மேல் இவள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் நீ நினைத்ததும் நடக்கவில்லை, அவன் நினைத்ததும் நடக்கவில்லை. நான் நினைத்ததுதான் நடக்கப் போகிறது. வசதி வாய்ப்புகள், வாகனங்கள், நகைகள் எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை என்றால் அப்படி ஒரு ஒற்றுமையாகவும் உன்னுடைய குடும்பத்தில் நீ வாழப்போகிறாய். காலம் முழுவதும் காலம் முழுவதும் மற்றவன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழத்தான் போகிறாய். பேசியவர்கள் அனைவருமே வியப்பாகத்தான் பார்க்கத்தான் போகிறார்கள். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. யார் உன்னை என்ன சொல்வார்கள், அதை சொல், நீ பார்க்கலாம். யாரும் உன்னை எதுவும் செய்யவே முடியாது. நீ அன்பானவள், மற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதால் நினைப்பவள். உன்னுடைய மனதுக்காகவே நீ நிச்சயமாக நல்லது செய்வாய். மற்றவன் சொல்வான், நீ இப்படியெல்லாம் உதவி செய்துதான் இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், நீ பார்த்துதான் உதவி செய்தாய். யாராருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அது எல்லாம் எனக்கு தெரியும். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபிக்ஷங்களையும் நானே பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன். கண்களை எப்பொழுதும் சிந்திக்கொண்டு இருக்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தமானது கிடைக்கும். இன்னும் சீக்கிரத்தில் உன்னுடைய தேவைகள் ஆனது அனைத்துமே படிப்படியாக நடந்து நிச்சயமாக உன்னிடம் நல்லதையே நடத்தி வைப்பேன். இந்த சாயிடம் வந்த ஒவ்வொருவர்களும் நிச்சயமாக எதையும் கண்டு அஞ்சக்கூடாது. இந்த சாயிக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிய போகிறது. இந்த சாயிக்கு தெரியும் யாரை எப்படி எல்லாம் வாழ வைக்க வேண்டும், எந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்பது. இந்த சாயாகிய நான் உனக்கு இந்த நேரத்தில் சத்தியம் செய்து சொல்கிறேன், நீ வாழப்போகும் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருப்பேன். நீ எங்கு நின்றாலும், சுற்றி முற்றி நீ எங்கு பார்த்தாலும் நான் இருந்து உனக்கு இருக்கிறேன் என்ற வழிகளை காட்டுவேன். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. நீ கலங்காத வகையில் நான் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக செய்து காட்டுவேன். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டு விடாதீர்கள். நீ போராடிய அனைத்து போராட்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வையும் ஒரு நல்ல வாக்கினையும் நல்ல வசதியினையும் நானே தருவேன். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இன்று இருப்பது போல் இருக்காது. நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். அனைவரும் பார்த்து ஆசைப்படுவார்கள். கண் வைக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அமோகமான விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உன்னுடைய வாழ்வில் நீ துவங்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இனி நல்ல விஷயங்களாக மட்டும்தான் நடக்கும். சந்தோஷமாக இருக்க வேண்டிய வழியை பார். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டிய வேலையே உன்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை எப்பொழுதும் சரியாகும், எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் என்று நினைத்துக்கொள். நிச்சயமாக நீ நினைப்பது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூட இருப்பதினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக்கொண்டு உன்னை அனைத்து விஷயத்திலிருந்தும் காப்பாற்றி கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன். இனிமேல் நீ யாரையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.